ஓகே, நாம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாலிட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? என்ன அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பூர்ல வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி நேத்து அமல்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏன் அமல்படுத்தினாங்க அப்படின்றதுக்கான காரணத்தை பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்படி அமல்படுத்துவாங்க, அந்த சட்ட நடைமுறைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆர்டிக்கலை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இந்த மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தினாங்க சொல்றோம்ல, இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த மணிப்பூருடைய மேப்பு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனைக்கான அந்த காரணம் அப்படின்றது புரியும். ஓகேவா? இதாங்க மணிப்பூருடைய மேப்பு. ஓகேவா? மணிப்பூருடைய மேப்பு இதான். இந்த மேப்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஒரு பகுதி இருக்குல்ல, இம்பால், இதுதான் மணிப்பூருடைய தலைநகரம். ஓகேவா? இப்போ இது இம்பால். இந்த மொத்த பகுதியும் என்ன அப்படின்னா இம்பால் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த இம்பால் பள்ளத்தாக்குல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64% மக்கள் வசிக்கிறாங்க. இங்க பாருங்க, இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு. ஓகேவா? இவ்வளோ பெரிய நிலப்பரப்புல இந்த இம்பால் பள்ளத்தாக்குல மட்டும், இந்த இம்பால் பள்ளத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% நிலப்பரப்பு தான். ஓகேவா? இந்த 10% நிலப்பரப்புல கிட்டத்தட்ட 64% மக்கள் வசிக்கிறாங்க. ஓகேவா? மீதி இருக்கக்கூடிய 36% மக்கள் இந்த மலைப்பகுதிகளில் வசிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த இம்பால் பள்ளத்தாக்கு அப்படின்றது மணிப்பூருடைய பவர் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒட்டுமொத்த ஆதிக்கமும் எங்க இருக்கு அப்படின்னா இந்த இம்பால் பள்ளத்தாக்குல தான் இருக்கு. அப்போ இந்த இம்பால் பள்ளத்தாக்குல யார் வசிக்கிறாங்க அப்படின்றத நம்ம மேல பார்ப்போம். ஓகேவா? இங்க பாருங்க, இப்போ மணிப்பூருடைய தலைநகர் இது இம்பால். ஓகேவா? மொத்தம் மணிப்பூர்ல எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குதுன்னா 60 இருக்குதுங்க. இதே 40+20 பிரிச்சோம்னா நம்ம அந்த மேப்ல பார்த்தோம்ல இம்பால் பள்ளத்தாக்கு, அந்த இம்பால் பள்ளத்தாக்குல 40 சட்டமன்ற தொகுதிகளும் மீதி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் ஓகேவா 20 சட்டமன்ற தொகுதியும் இருக்கு. அதாவது நிலப்பரப்புல வெறும் 10% இருக்கக்கூடிய இந்த பகுதி கிட்டத்தட்ட 64% மக்கள் தொகையை கொண்டு 40 சட்டமன்ற தொகுதியில உள்ளடக்கி இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இந்த 20 சட்டமன்ற தொகுதி அப்படின்றது கிட்டத்தட்ட 90% நிலப்பரப்பு கொண்டு 36% மக்களை உள்ளடக்கி இருக்கு. ஓகேவா? இப்போ அந்த இம்பால் பள்ளத்தாக்கு இருக்கு இல்லைங்களா, அங்க யார் வசிக்கிறா அப்படின்னா மெய்ட்டி அப்படின்ற ஒரு இனம் வசிக்குதுங்க. ஓகேவா? அப்போ இந்த மெய்ட்டியோடைய கண்ட்ரோல்ல தான் ஒட்டுமொத்த மணிப்பூரே இருக்கு. ஓகேவா? யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா மெய்ட்டியோடைய கண்ட்ரோல். இந்த மெய்ட்டி யாரு அப்படின்னா இந்து இனத்தை சார்ந்தவர்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள். அதுக்கப்புறம் நாகா மற்றும் குக்கி இருக்கிறதுலே பெரிய பழங்குடியின இனம் எது அப்படின்னா நாகா மற்றும் குக்கி. அதோட சேர்ந்து ஒரு 33 பழங்குடியினர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்காங்க. ஓகேவா? ஆனா பழங்குடியினர்களே மெஜாரிட்டியா யார் இருக்காங்க அப்படின்னா நாகா மற்றும் குக்கி இருக்காங்க. ஓகேவா? அப்போ எங்க பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிப்பூர் வன்முறைக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெய்ட்டி இன மக்களும் நாகா மற்றும் குக்கி இன மக்கள். ஓகேவா? இவங்க 2 பேருக்குள்ளதாங்க பிரச்சனை ஏற்படுது. ஓகேவா? ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா இந்த நாகா குக்கி இருக்காங்கல்ல, இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பழங்குடியினர்கள். ஓகேவா? இந்த மெய்ட்டி வந்து இன்னும் பழங்குடியினர்கள் இல்லை. ஓகேவா? அப்போ இவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா பழங்குடியினரா சேர்க்க சொல்றாங்க. ஓகேவா? இந்த மெய்ட்டி இன மக்களை பழங்குடியினரா சேர்க்க சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட கால ஒரு போராட்டம். இந்த மெய்ட்டி மக்கள் பண்ணக்கூடிய போராட்டம் நீண்ட கால போராட்டம். ஓகேவா? அப்போ மணிப்பூர் உயர்நீதிமன்றம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு தீர்ப்பு ஒன்று வாசிக்கிறாங்க. அதுல மெய்ட்டி இன மக்களை வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி, ஓகேவா, பழங்குடியினரா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றம் வந்து கருத்தில் கொண்டு மத்திய நாடாளுமன்றத்துக்கு, ஓகேவா, மத்திய அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பரிந்துரைக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்திருப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த எஸ்டி இருக்காங்கல்ல, எஸ்டி அமைப்புல மாணவர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த மாணவர் சங்கம் ஒரு பேரணி நடத்துறாங்க. அந்த பேரணியில தான் என்ன நடக்குது அப்படின்னா வன்முறை ஏற்படுது. அதுலதான் மெய்ட்டி மக்கள், நாகா குக்கி, இந்த 2 பழங்குடியினம் ஓகேவா எதிரெதிர் துருவத்துல இருந்து வன்முறையில ஈடுபடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 260க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு. 60,000 மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வன்முறையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த மணிப்பூரை பத்தி பார்க்கும்போது இன்னும் சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மணிப்பூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா
யாருடைய கண்ட்ரோல்ல, கடைசியா யாருடைய கண்ட்ரோல்ல இருந்தது அப்படின்னா போதச்சந்திரா அப்படின்ற ராஜா, மகாராஜாவுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல வந்திருக்கும். ஓகேவா? இந்த போதச்சந்திரா இருக்காருல்ல, போதச்சந்திரா என்ன பண்றாரு அப்படின்னா 1947 ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திடுறாரு. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா மணிப்பூரை வந்து இந்தியாவோடு இணைக்கணும். ஓகேவா? மணிப்பூரை வந்து இந்தியாவோட இணைக்கிறோம் அப்படின்ற ஒப்பந்தத்துல கையெழுத்திடுறாரு. அந்த கையெழுத்துக்கு அப்புறம் 1949 இந்தியாவோட மணிப்பூர் இணைக்கப்பட்டது. அப்போ இந்தியாவோட மணிப்பூர் எப்போ இணைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க, 1949. ஓகேவா? அதுக்கப்புறம் 1956 தான் அதுக்கு யூனியன் பிரதேச அந்தஸ்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ 1956 வரைக்கும் மணிப்பூர் வந்து யூனியன் பிரதேசமா இருந்தது. 1972 இந்த மணிப்பூர் அப்படின்றது மாநிலமா மாறுது. ஓகேவா? மணிப்பூர் எப்போ மாநிலமா மாறுது அப்படின்னா 1972 வந்து மாநிலமா மாறுது. இப்போ இது எப்படி மாநிலமா உருவாக்கப்படுது அப்படின்னா 1971 வடகிழக்கு பகுதி மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் இயற்றுறாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் மணிப்பூர் அப்படின்றது மாநிலமா மாறுது. ஓகேவா? ஓகே, இந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ எதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா மெய்ட்டி, அதுக்கப்புறம் நாகா, குக்கினோ, இந்த மெய்ட்டியை நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களை வந்து பழங்குடியினராக சேர்க்க சொல்றாங்க. அவங்க அதுக்கு காரணம்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா ஆக்சுவலி இந்த போதச்சந்திரா இருக்கார்ல மகாராஜா, அதுக்கு முன்னாடியும் சரி அவர் இருந்த காலத்திலேயே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடியினராக தான் இருந்திருக்காங்க அப்படின்றத அவங்க என்ன பண்றாங்கன்னா கிளைம் பண்றாங்க. ஆக்சுவலி ஒரு பழங்குடியினராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில வரையறைகள்லாம் இருக்கு. ஓகேவா? அதுக்கு வந்து நிறைய கமிட்டிஸ்லாம் அமைச்சாங்க. அந்த கமிட்டிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய வரையறைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமாக ஒரு கமிட்டி பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா லோகூர் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? லோகூர் குழு. இந்த லோகூர் குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ அமைச்சாங்க அப்படின்னா 1965 அமைச்சிருப்பாங்க. இந்த லோகூர் குழு வந்து ஒரு எஸ்டி, அதாவது பட்டியலினம் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன வரையறைலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமையான பண்புகளை வந்து அவங்க கொண்டிருக்கணும். அதுக்கப்புறம் தனித்துவமான கலாச்சாரம் வச்சுருக்கணும். அதே மாதிரி புவியியல் தனிமை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மக்களோடையும் சேராமல் ஒரு தனிமையாக வசிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ பெரிய சமூகத்தோட தொடர்பு இல்லாமல் ஒரு கூச்ச சுபாவத்தோடு அந்த தொடர்பு இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகூர் கமிட்டியோடைய பரிந்துரையில் சொல்லியிருப்பாங்க. அவங்க தான் முத என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எஸ்டினா என்ன மாதிரியான பரிந்துரை இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு 5 பரிந்துரை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இதில் கொஷின் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் நம்ம பார்க்குறது எல்லாமே கொஷின் ஏரியா தான். ஆளுநர், மணிப்பூருடைய ஆளுநர் யார் அப்படின்னா அஜய் குமார் பல்லா. ஓகேவா? சிஎம் யார் அப்படின்னா பிரேன் சிங். இவர் தான் இப்போ ராஜினாமா செஞ்சிருக்கார். ஓகேவா? இப்போ இந்த வன்முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2023 ஆரம்பிச்சு வன்முறை அப்படின்றது நடந்துட்டு வருது. இந்த வன்முறை தொடர்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆணையம் அமைச்சிருக்காங்க. ஏன் இந்த ஆணையம் பார்க்குறோம் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒரு இங்கே கூட சொல்கிறேன், ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய அறிக்கை வச்சு மட்டும் ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த மாட்டாங்க. இப்போ ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு ஆளுநருடைய அறிக்கையே தேவையில்லை. காரணம் என்னன்னா குடியரசுத் தலைவர் வந்து திருப்தி அடைஞ்சிருக்கணும். குடியரசுத் தலைவருடைய பார்வையில் வந்து அங்கே சட்ட சிக்கல் இருந்தால் கூட என்ன பண்ணலாம், அங்கே ஆளுநர் ஆட்சியை, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தலாம். ஓகேவா? அப்போ இந்த வன்முறை தொடர்பாக இந்த 2 ஆணையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைக்கப்பட்டது. மத்திய அரசு அமைச்சது வந்து அஜய் லாம்பா தலைமையில் ஒரு ஆணையம் 2023 ஜூனில். அதே மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து கீதா மிட்டல் தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சாங்க 2023 ஆகஸ்ட்ல. ஓகேவா? இங்கே பாருங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்றது ஆளுநருடைய அறிக்கையை வச்சு மட்டுமே இங்கே என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த முடியாது. ஓகேவா? காரணம் என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து அதில் திருப்தி அடையணும். அப்போ தான் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த முடியும். ஓகே, இப்போ இந்த ஆர்டிக்கல் 356 இருக்குல்ல, இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மாநில நெருக்கடி அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 356 ஆர்டிக்கலை பயன்படுத்தி தான் மணிப்பூரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்றது அமல்படுத்தியிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த அஜய் லாம்பா பார்த்தோம்ல ஆளுநர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அறிக்கையை குடியரசுத் தலைவருக்கு, ஓகேவா, குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்படி ஒரு மாநிலத்தில் அமைக்கப்படும் அப்படின்றத நம்ம இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி எப்படி அமைக்கப்படுதுன்னா ஆளுநர் வந்து ஒரு அறிக்கை கொடுப்பாரு. என்ன அறிக்கை கொடுப்பாரு அப்படின்னா மாநில நிர்வாகம் செயலிழந்து விட்டது, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுப்பாரு. ஓகேவா? கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த அறிக்கை
குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வு செய்வார். ஆய்வு செஞ்சு அவர் திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலோட குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஒரு மாநிலத்தில் அமல்படுத்துவார். ஓகேவா? அப்போ இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்றது அமல்படுத்தினதுக்கு அப்புறம் நாடாளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மை, ஓகேவா, மூணில் ஒரு பங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த முடியும். அப்போ நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் அப்படின்றது முக்கியமானது. ஓகேவா? அப்போ ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி நம்ம ஒரு மாநிலத்தில் வந்து அமல்படுத்துறோம் அப்படின்னா அதனுடைய கால அளவு ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போ கால அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி 6 மாதம் வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும், ஒரு மாநிலத்தில் அமல்படுத்த முடியும். ஓகேவா? அடுத்ததா அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு 6 மாதம் திரும்பவும் என்ன பண்ணணும், பார்லிமெண்ட்ல ஒப்புதல் பெறணும். ஓகேவா? திரும்ப ஒரு 6 மாதம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்த முடியும். ஓகேவா? இதே மாதிரி ஒரு வருடம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால பார்லிமெண்டோடைய ஒப்புதலோட நீட்டிக்க முடியும். ஓகேவா? ஒரு வருடத்துக்கு மேலே போச்சுன்னா இந்த 1978 44வது சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா, அதில் 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் கூடுதலாக தேவைப்படுது. ஓகேவா? கிட்டத்தட்ட 3 வருடம் வரைக்கும், ஓகேவா, ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை 3 வருடம் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அமல்படுத்தலாம். ஆனால் முதல் 1 வருடம் மட்டும் பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல் தேவை. 1 வருடத்துக்கு மேலே நம்ம நீட்டிக்கும் போது சில முக்கியமான விஷயங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் தேர்தல் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சான்று கொடுக்கணுங்க. அப்படி சான்று அளிக்கணும். அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் அல்லது மாநிலம் முழுவதும் அல்லது மாநிலத்தின் ஒரு பகுதியில் தேசிய அவசர நிலை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போதும் இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்றது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? 2 விஷயத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் தேர்தல் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு சான்றொப்பம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய அவசர நிலை, ஓகேவா, அந்த மாநிலத்திலையோ அந்த மாநிலத்தில் ஏதோ ஒரு பகுதியிலையோ அல்லது இந்தியா முழுமைக்கும் இருந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் வரைக்கும் நீட்டிச்சுட்டு போகலாம். ஓகேவா? 1 வருடம் வரைக்கும் தான் பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல் தேவைப்படும். 1 வருடத்துக்கு மேலே நீட்டிக்கணும்னா பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதலோடு ப்ளஸ் இந்த 2 விஷயம் இருக்கணும். ஓகேவா? அதுவும் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது என்னென்ன அந்த ஆர்டிகல்ஸ், ஓகேவா, முக்கியமான ஆர்டிகல் 356 பார்த்தோம். அது தவிர்த்து இன்னும் சில ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, பகுதி 19, ஓகேவா, பகுதி 19 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 355 எதை பற்றி சொல்லும் அப்படின்னா மாநிலங்களை வந்து வெளிநாட்டு ஆக்கிரமிப்பிலிருந்தும் உள்நாட்டு குழப்பத்திலிருந்தும் மத்திய அரசாங்கம் பாதுகாக்கிறத பற்றியும் சொல்லும். அப்போ அந்த மாதிரி நேரங்கள்லையும் முழு அதிகாரம் எது எடுத்துக்கும் அப்படின்னா மத்திய அரசு எடுத்துக்கும். ஓகேவா? இதுதான் ஆக்சுவலி மணிப்பூரில் வந்து இந்த கலவரம் நடந்த காலம் வரைக்கும் இருந்துச்சு. ஓகேவா? என்ன, மாநிலங்களை வெளிநாட்டு ஆக்கிரமிப்பிலிருந்தும் உள்நாட்டு குழப்பத்திலிருந்தும் மத்திய அரசு பாதுகாத்தல். ஓகேவா? அதுதான் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்க, ஆர்டிகல் 356 பார்த்துருப்போம். இந்த 356 தான் மாநில நெருக்கடியை பற்றி சொல்லும், குடியரசுத் தலைவர் ஆட்சியை பற்றியும் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். அடுத்து ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல் 357. ஓகேவா? இந்த 357 ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சரத்து 356 இருக்குல்ல, ஓகேவா, மாநில நெருக்கடி சரத்து 356 எப்படிலாம் செயல்படுத்தலாம், அதுக்கு என்னென்ன சட்ட அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 357. ஓகேவா? அடுத்து இன்னொன்று 365. இந்த 365 எதுக்கு அப்படின்னா மத்திய அரசு ஒரு ஆணை பிறப்பிப்பாங்க. மத்திய அரசு பிறப்பிக்கக்கூடிய அந்த ஆணையை மாநில அரசு செயல்படுத்தாத போது அல்லது மாநில அரசு அந்த மத்திய அரசின் ஆணைகளுக்கு இணங்காத போது, ஓகேவா, அங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தலாம் அப்படின்றத சொல்லும். ஓகேவா? அப்போ என்னென்ன ஆர்டிகல் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 355,
356 357 இது மூணும் பகுதி 18ல் இருக்கக்கூடியது. ஓகேவா? பகுதி 19ல் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் 365. ஓகேவா? இந்த ஆர்டிக்கல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ இன்னும் சில கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்தியாவிலே அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்திய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா மணிப்பூர் தான். 11 முறை வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு. முறையாக எப்போ அப்படின்னா 1967 தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்றது அமல்படுத்தப்பட்டது. இதுவரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பூரும் உத்தரப்பிரதேசம் 10 முறை இருந்துச்சு. ஓகேவா? ஈக்குவலாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தினதுக்கப்புறம் 11வது முறையாக மணிப்பூர் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் எதுனா எது? மணிப்பூர். ஓகேவா? அதுவே நீண்ட காலம், ஓகேவா, இப்படி கேட்பாங்க. அதிக முறை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் மணிப்பூர். நீண்ட காலம் குடியரசுத் தலைவர் ஆட்சி எங்கே இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 12 வருடங்கள். 12 வருடம் எங்கே அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து இருந்திருக்கு நீண்ட காலம். ஓகேவா? அதே மாதிரி முதல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்பாங்க, பஞ்சாப். ஓகேவா? இதை தவிர்த்து இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில், ஓகேவா, தமிழ்நாட்டில் எவ்வளவு முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா 5 முறை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? எந்தெந்த ஆண்டு அப்படின்னு கூட கேட்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1971, அதுக்கப்புறம் 76, அதுக்கப்புறம் 80, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 88, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 91. ஓகேவா? அப்போது 71, 76, 80, 88, 91 5 முறை வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை ஏடிஎம்கே இருந்திருக்கும், 3 முறை வந்து டிஎம்கே. ஓகேவா? இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த தமிழ்நாட்டில் 5 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்றது அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மணிப்பூர் இஷ்யூ பற்றியான ஒரு ஓவராலாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஓகேவா?